ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு மை டீச்சர் லேர்ன் சேனல். இன்றைக்கி நீங்கள் ஹிந்தி லெசன் 14ல் வியங்கன் உயிர்மெய் எழுத்துக்களில் பிக்சர் வித் லெட்டர் த வேர்ட் மீனிங் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பார்ட் 2 பார்க்க போகிறீங்க. என்னென்னலாம் வேர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. தலேருந்து தராஜு, த ரா ஜூ, தராஜு. இதை தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா துவாக்கோல் இல்லாட்டினா சமநிலை, இங்கிலீஷில் பேலன்ஸ். இப்போது தராஜுனா என்னதுன்னு பார்க்கலாம். ஒரு பொருளின் எடையை அறியப்பட்ட ஒரு நிறையுடன் ஒப்பிட்டு அளவிட பயன்படும் ஒரு கருவியாகும். பேலன்ஸ் இஸ் எ இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இன்க்ளூட்ஸ் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெயிட். அடுத்த வேர்ட் தேர்லேருந்து பார்க்கலாம். தே தோத்தா, தோ தா, தோத்தா. தோத்தானா தமிழில் கிளி, இங்கிலீஷில் பேரட். தோத்தானா என்னதுன்னு பார்க்கலாம். கிளி பச்சை நிறம் கொண்ட அழகான பறவை. இது மனிதர்களைப் போல பேசி பழகும் திறன் கொண்டது. Parrot is a tropical bird. It has a strong curved beak and it can also talk. So it's very beautiful bird. தேர்லேருந்து நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். தே தாரா, தா ரா, தாரா. தாரானா என்னது தமிழில் நட்சத்திரம் இல்லாட்டினா விண்மீன், இங்கிலீஷில் ஸ்டார். இப்போது தாரானா என்னதுன்னு பார்க்கலாம். நட்சத்திரம் என்பது வானில் குறிப்பாக இரவில் தெரியும் ஒரு இயற்கையான ஒளிரும் பொருள். There are many stars twinkle at night. They look very beautiful and small because they are far away from us. Next word தேர்ந்து பார்க்கலாம். தே தித்திலி, தி இத் லி, தித்திலி. தித்திலினா தமிழில் வண்ணத்து பூச்சி, இங்கிலீஷில் பட்டர்ஃப்ளை. இப்போது தித்திலினா என்னதுன்னு பார்க்கலாம். பட்டாம்பூச்சிகள் நுண்ணிய வண்ணமயமான செதில்களால் மூடப்பட்ட 4 சிறகுகளை கொண்ட பூச்சியாகும். Butterfly are very beautiful insects. They have a colorful wings. We can see a butterfly in garden and forest. இப்போது தேர்லேருந்து நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். தே தப்லா, த இப் லா, தப்லா. தப்லானா தமிழில் மிருதங்கம், இங்கிலீஷில் பேர் ஆஃப் ட்ரம். இப்போது தப்லானா என்னதுன்னு பார்க்கலாம். மிருதங்கம் என்பது கர்நாடகம் இசையில் பயன்படுத்தப்படும் இருபுறமும் தோல் போர்த்தப்பட்ட ஒரு உருளையாகும். தி பேர் ஆஃப் ட்ரம் லார்ஜர் தென் அதர். இட் இஸ் எ இண்டியன் மியூசிக்கல் அண்ட் பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். நெக்ஸ்ட் வேர்ட் தேர்லேருந்து பார்க்கலாம். தே தௌலியா, தௌலியா, தௌலியா. தௌலியானா தமிழில் துண்டு, இங்கிலீஷில் டவல். துண்டு என்பது ஈரத்தை உறிஞ்சும் ஒரு துணி, துடைப்பதற்கும் உதவுகிறது. Towel is a soft and clean cotton cloth. It used it to dry. Next word தேர்லேருந்து பார்க்கலாம். தே தர்பூஜ், த இர் பூ இஜ், தர்பூஜ். தர்பூஜ்னா தமிழில் தர்பூசணி, இங்கிலீஷில் வாட்டர்மெலன். இப்போது தர்பூஜ்னா என்னதுன்னு பார்க்கலாம். தர்பூசணி ஒரு நீளவட்ட வடிவமான பழம். இதில் 92 நீர் உள்ளடக்கப்பட்ட பழம் மற்றும் எலும்புகளை மிகவும் உறுதிப்படுத்துகிறது. வாட்டர்மெலன் look like a green big fruit. It has 92% of water content sweet fruit. தேர்லேருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். தே தக்கியா, த கி யா, தக்கியா. தக்கியானா தமிழில் தலையணை, இங்கிலீஷில் பில்லோ. இப்போது தக்கியானா என்னதுன்னு பார்க்கலாம். தலையணை கழுத்து வலி மற்றும் முதுகு வலி போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க உதவுகிறது. இது நம்ம தூங்குவதற்காக பயன்படும். We used pillow for sleeping time.
It supported our neck in right position. Next word தலேருந்து பார்க்கலாம். த சே தல்வார். த இல் வா இர் தல்வார். தல்வார்னா தமிழில் வாள், இங்கிலீஷில் ஸ்வாட். இப்போது தல்வார்னா என்னதுன்னு பார்க்கலாம். இது ஒரு நீண்ட கூர்மையான உலோக ஆயுதத்தை குறிக்கிறது. Sword is usually a metal long weapon by long sharp edge. இப்போது தலேருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். த சே தீர். தீ இர் தீர். தீர்னா தமிழில் அம்பு, கணை, இங்கிலீஷில் ஆரோ. இப்போது தீர்னா என்னதுன்னு பார்க்கலாம். அம்பு என்பது ஒரு நீண்ட மெல்லிய ஆயுதம். இது வில்லில் இருந்து வெளியேற்றப்பட்ட கூர்மையான அம்பு, கணை என்பதாகும். Arrow is a weapon. It consists of a straight stick with sharp point designed to be shot from a bow. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் லெசன் 14 தேர்ட் லெட்டர்லேருந்து பிக்சர் வித் மீனிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் ரீட் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.